எங்கடா போற? ஃப்ரெண்டு வீட்டுக்கு. குடிச்சிருக்கியா? பழக்கம் இல்லை சார். ஊது. ஆர்சிபுக் இருக்கா? இன்சூரன்ஸ்? சரி, கிளம்பு கிளம்பு. எதுக்கு சார் இப்போ லைட்டிவ் சொல்கிறீங்க? சார் நீங்கள் ஒரு அதிகாரி, இன்னும் விசாரிச்சிங்க, டாக்குமெண்ட்ஸ் கேட்டீங்க, அது உங்கள் கடமை. நானும் எல்லா பேப்பர்ஸ் கரெக்டாக காமிச்சிட்டேன். அப்புறம் நீங்கள் பொங்க தம்பின்னு சொல்லியிருக்கலாம், இல்லை போடான்னு சொல்லிக்கலாம், வயசில் ஒன்று பெரியவர் தான், இல்லை எதுவுமே சொல்லாமல் நான் பாட்டு போயிருப்பேன். அவர்கிட்ட ரோட்டில் ஏதோ ஒருத்தர் மாதிரி தொத்துறீங்க குச்சி வச்சு. என்ன நாயா நான்? என்ன தென்னாவட்டு மேலே பேசுகிற? அடி வாங்கிடுவ, கிளம்பு. ஓ, எங்க அடிங்க பார்க்கலாம். தப்பே பண்ணால் ஒரு பப்ளிக் மிளக்க வச்சா என்னன்னு பார்க்குறீங்களா? அது எவ்வளோ பெரிய விஷயம் பார்க்குறீங்களா? என்ன சார் சாதாரண பப்ளிக் நினச்சிட்டிங்களா? மீடியா ஸ்டூடெண்ட்டு நான் தான். மேத்யூ, இதுதான் என் கேரக்டர். ஏண்டா லீவ் கிடைச்சா வீட்டில் இருக்க மாட்டியா? சும்மா ஊர் சுற்றிக்கிட்டே இருக்க எருமை மாடு. இவங்க தான் என் அம்மா. பேச்சில் அப்பப்போ கோபம் இருக்கும், ஆனால் மனசில் எப்போவுமே பாசம் இருக்கும். என்னடா குட்டி, நீ இப்பெல்லாம் சரியாக படிக்கிறதே இல்லையாமே? எக்ஸாம்லாம் மட்டும் மட்டும் வாங்குறியா? பாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஏன்டா அப்படி? நீ ஏன்டா காலேஜில் ஃபெயிலாக வாங்கி வைக்கிற? பாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஏன்டா அப்படி? இவன் தான் என் ஸ்வீட் ஆர்ட், செல்லம், எல்லாமே. எங்கள் அண்ணனோட பையன். இதான் எங்கள் ஃபேமிலி, மிடில் கிளாஸ் ஃபேமிலி. காசு பிரச்சனை இருந்தாலும் எங்கள் வீட்டில் சந்தோஷத்துக்கு ஒரு குறையும் இல்லை. எங்கள் வீட்டோட சோகம்னா அது ரெண்டு தான். ஒன்று, அம்மா வந்து என்னவே வரவே மாட்டாங்கல்ல. ஆமாம், என் சின்ன வயசில் எங்கள் அப்பா என்னை விட்டு போன மாதிரி அவன் சின்ன வயசில் அவங்க அம்மா அவனை விட்டு போயிட்டாங்க. அண்ட் அந்த இன்னொரு சோகம் என்னோடய கேரக்டர் தான். உரிமை விரும்பி. என்னோடய உரிமையை யார் படித்தாலும் நல்லா பொறுத்துக்க முடியாது. மச்சான், நான் கூட தான் காலேஜ் படிக்கிறேன். காலேஜ் டைம்ல எதுவும் பண்ண மாட்டான். சும்மா இருக்க டைமில் இப்படி நோண்டிட்டு இருக்கேன். ஏன் அப்படி? ஏன்னா நீ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு, நான் விஸ்காம் ஸ்டூடெண்ட்டு. ஓ, அப்போ ஆர்ட்ஸ்னா கெத்து, இன்ஜினியரிங் தான் வெத்துன்ற. ஏய், நான் இப்போ எப்படி சொன்னேன்? போடா டே போடா, போய் கிளாப் அப் பாடுறா.
பிரச்சனையில் மாட்டிட்டுருவானுங்க போல. மச்சி அந்த கிளாப் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கு மச்சி. நீ கூட தெர்மாக்கோலை அப்படி இப்படி மச்சான் இப்படி. எங்களுக்கு எல்லாம் தெரியும் மூட்டை நடிக்கிற வேலையை பாரு. அதான் மச்சி, அதான் ஒர்க்கில் அப்படி சின்சியராகணும், வேற ஒன்றும் இல்லை. மச்சான் மச்சி ஷார்ட் ரெடி. ரெடியா? ஓகே மச்சி. அந்த ஹாலிவுட் ஆக்டர் அர்னால்டு அவர் மனைச்சா போதும்ல? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஒன்றமா நடி. ஓ அவ்வளோ சூப்பராக நடிக்குமா? ஓகே மச்சி, ரெடி ரெடி. கிளாப்பின். மச்சி மச்சி இருறா, நான் போகிறேன்டா. இருறா, நான் பார்த்துக்கிறேன்டா. வணக்கம் சார். என்னடா பண்ணுகிறீங்க? சார் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்ருக்கோம் சார், காலேஜ் ப்ராஜெக்ட் ஒர்க்காக. பர்மிஷன் லெட்டர் இருக்கா? இருக்குது சார். சார் டேரக்டர் கிட்டே இருக்குது சார், பாயிண்ட் வந்துரு சார். ஏய், அந்த டேரக்டரா? ஆமாம் சார். ஏன் வரமாட்டான்? சார் ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் போயிட்டுருக்குல்ல சார், அதான் சார், வேறு ஒன்றும் இல்லை. ஏய் வராங்க. மச்சான் கேம்ப் பார்த்துக்கோ, இந்த வந்துடுறேன். சூட்டு நடந்த மாதிரி தான். அவனை வெறுப்பேற்றணுன்னு அதப்பா போகிறான் பார். வணக்கம் சார். கூப்பிட்டா வந்து வந்துனுக்குற. சரியே, என்ன அங்கே பிடிங்கின்னுக்குறீங்க? புட்டிங்கிட்டலாம் இல்லை சார், ஷார்ட் ஃபிலிம் எடுத்துன்னு. பர்மிஷன் லெட்டர் காட்டுறா. மச்சான் கொடு மச்சான். யார் அந்த கருப்பா கட்டையா இருப்பான செல்ராஜ்? அவன் கொடுத்தானே? அவனுக்கு ஒரு வேலையே இல்லை, யார் எது கேட்டாலும் பர்மிஷன் லெட்டர் கொடுத்துருவான். கொடுத்தா என்ன சார், ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருக்கோம், வேறு எதுவும் பண்ணலையே. ஏண்டா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன்ட்டு குளிக்கிற பொம்மைங்களை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்ப, யாரா பதில் சொல்கிறது? சார் நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் தரம் பார்த்து பேசுங்க. படிக்கிற பசங்க கதை தெரியாது. அதானே காலேஜ் பசங்க. சார் நீங்கள் ஒரு அதிகாரி, அந்த தகுதியோடு பேசுங்க. அதை விட்டு கீழ்த்தனமாக தெருப்பொறிக்கு மாதிரி பேசாதீங்க. சின்ன பையன் பார்த்தா தடுக்க தில்லுன்னு எனக்கு அடிக்கவும் தில்லுக்கு சார். ஆனால் எனக்கு உரிமை கிடையாது. என் உரிமைக்கு மட்டும் தான் பங்கம் வந்துச்சு, அவள் தான். ஏன்னா என் உரிமையை காப்பாற்றிக்க எனக்கு உரிமை இருக்குது. ஏண்டா நீ மாறவே மாட்டியா? ரோட்டில் போகிற வரவெல்லாம் வந்து சொல்லிட்டு போகிறான், உங்கள் அண்ணன் வெளிநாட்டில் வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், நீ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிற. மா என் மேலே தப்பு இல்லைம்மா, அவர் தான் தேவலாம் பேசினாரு, அதான் நானும் பேசினேன். அவன் போலீஸ்காரன்டா, அவன் அப்படி தான் இருப்பான். நீ என்ன அரசியல்வாதி பையனா இல்லை நம்ம வீட்டில் வந்து கோடி கணக்கில் கொட்டி கிடக்கா? நம்ம மிடில் கிளாஸு பணிஞ்சு தான் போகணும். இப்போ அதுக்கு மிடில் கிளாஸ் என்ன சம்மந்தம்? காசு இல்லைனா உரிமை இல்லையா? எதுக்கு இடத்துல சொல்லிட்டு நம்மளா தட்டில் தானே போட்டு சாப்பிட்றோம், தரையில் நக்கி இல்லையே. இப்படி பேசி பேசியே ஒரு நாள் எல்லாரும் ஸ்டேஷனில் கொண்டு நிப்பாட்ட போற. ஏண்டா நீ திருந்தவே மாட்டியா? டெய்லி சாகடிக்கிற. மா சே, லீவ் ஆச்சு வீட்டுக்கு வந்தால் கொஞ்சமாக நிம்மதியாக இருக்கிற நீ. வீடாது. டேய் சாப்பிட்டு போடா. நீங்களே கொட்டிங்க. என்ன மச்சான், இன்னைக்கு காலைல வீட்டில் செம்ம பூஜை போல. அதை விட்றா மச்சான், காலில் நம்பூர் தமிழ் சென்னை தமிழ் கலந்து ஒரு டைலாக் விட்டான் பாரு. பா, நெட்ட விஜயகாந்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. டேய் ஏன்டா நீங்கள் வேற, நானே கடுப்பில் இருக்கேன். என்னது நீ கடுப்பில் இருக்கிறியா? இப்போ காலையில் நீ பண்ண காரியத்துக்கு நாங்கள் தானே கடுப்பாகணும். ஏன் நான் என்ன பண்ணேன்? நான் பண்ணியா? காலைல போலீஸ்காரன்ட்ட போய் அந்த ஏரியா அவன் ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சு மொத்தனானா நான் பண்ண முடியும்? கிழிச்சிருப்பாங்க போடா.
அப்படி மட்டும் நடந்துருக்கட்டும், அப்போ தெரிஞ்சிருக்கும் பப்ளிக்கோட பவர். டேய் அவனுக்கு தான் சொல்கிறானுங்கள, புரிஞ்சிக்கவே மாட்டேன் நீ. எப்போத்தாலும் அதே மாரி இருக்க. டேய் நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அதிகார வர்க்கத்துக்கு நம்ம அடி பண்ணிச்சு தானே போயாகணும். இல்லைனா வாழ விட மாட்டாங்கடா. எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்களா, உனக்கு மட்டும் என்ன? நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும். இதான் திஸ் இஸ் த வேர்ட். இந்த வார்த்தையில் தான் நம்ம நாட்டில் கரப்ஷன், உரிமை பறிப்பு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. பேங்க்கில், போலீஸ் ஸ்டேஷனில், கவர்மெண்ட் ஆஃபீஸில் இப்படி அதிகாரம் இருக்க நினைச்சிருக்க எல்லா இடத்துலையும் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நடந்துட்டு இருக்கு. கோடிக்கணக்கில் கொள்ளடிக்கிறவன் தியாகின்ற பேரை வெளியே வரான். கேவலம் வயிற்று போடப்போ 1000 திருடுறவன் ஜெயில் நம்பரை பேரை வச்சிருக்கான்டா. காக்கிச்சட்டை போட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு அதை கடமைன்னு சொல்கிறான். கடலை பசங்க விளையாடுற மாதிரி பண்ணால் பொறுக்கின்னு சொல்லி தூக்கி உள்ள தள்ளுறாங்க. இவங்களாம் நம்ம மூஞ்சில் காரி துப்புனாலும் தொடச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கூணை கூண்டு போட்டு போனோம் இல்லை? ஏய், அப்போ போலீஸ்காரங்கனாலே தப்பானவங்க தான் சொல்கிறியா? ஏய், நான் இப்போ அப்படி சொன்னேன்? என் கான்செப்ட் நீ மாத்தாத. நாம நிம்மதியாக கனவு காண்றதுக்காக அவன் கனவுனா தொலைச்சு வலிக்கிறோம்டா போலீஸ்காரன். அவனை பற்றி தப்பாக பேசினா நம்ம 2 கால் நடக்கிறதுக்கே அர்த்தமெல்லாம் போயிடும்டா. நான் அவங்கள பற்றிலாம் பேசல மச்சான். காக்கச்சட்டில் இருக்க ரவுடியும் பிச்சைக்காரனையும் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் மச்சான். ஆனால் நீ இது வரைக்கும் பார்த்த போலீஸ்காரெலாம் வேற. எவனுக்கும் அடங்காத அதிகார வெறி பிடிச்ச ஒருத்தன் நீ பார்க்குறப்ப ரொம்ப பெரிய கஷ்டப்படுவேன். அப்படி ஒரு சுச்சுவேஷனுக்காக தான் மச்சி காத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் தனி மனிதனோட உரிமையும் பலத்தையும் என்னால் எல்லாருக்கும் நிரூபிக்க முடியும். என்ன மச்சான் இவன் இப்படி இருக்கான்? இவன் மட்டும் சலீம்கிட்ட மாட்டினானா என்ன பண்ணுறது? ஏன்டா அவன் என்ன பண்ணுவான்? ஏய், அவன் எஸ்ஐ மட்டும் கிடையாதுடா, மினிஸ்டரோட மச்சான். அந்த திமிரில் தான் பேயாட்டம் ஆடினிருக்கான். அவனுக்கு ரூல்ஸ்லாம் கிடையாது, அவன் வைக்கிறது தான் ரூல்ஸு. ஓ, அப்போ அவன் போலீஸ் இல்லை, பொறுக்கி அப்படிங்க. அதான் மச்சான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். மேத்யூ ஊரில் இருக்க வரைக்கும் அவன் அந்த பக்கம் போடக்கூடாதுடா. கண்டிப்பாடா. ரெடி ஆயிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நான் தான் வேணான்னு சொன்னேன்ல. நான் டெய்லிக்கும் உன் கூட தானே சாப்பிடுவேன். டேய் நீ இன்னும் சாப்பிடலையா? என்னடா, இந்தா சாப்பிடு. நீ முதல்ல சாப்பிடு. இப்போ நீ சாப்பிடு. ம். சித்தப்பா, என்னப்பா? பாட்டி காலையில் ஒன்று தெரியாமல் திட்டாங்க சித்தப்பா. நீ போனதுக்கப்புறம் பாட்டி எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? பாட்டிக்கிட்ட போய் பேசுங்க சித்தப்பா ப்ளீஸ். நீ வளர்ந்துட்டல. நாளைக்கு பேசுகிறேன். ஓகே. போயிட்டு வரமா? சரிப்பா. ஏய், வண்டியை அப்படியே திருப்பு, மேத்யூ வீட்டுக்கு போகலாம். அதை இப்போ தான் மச்சான் பார்த்துட்டு வரேன். எங்கேயோ வெளில போய்க்குது. வெள்ளையா? ஏன், எங்கே போயிருக்கான்? ஏதோ ஃபோட்டோகிராஃப் எம்ஏ மச்சி, அதான் புய்தி கேடு வரைக்கும் போயிடுது. ஏய் அவனே ஏன்டா அங்கே போவிட்டா? மச்சி, தட் ஃபாரஸ்ட் நோ அனிமல், மொக்க காடு மச்சி. போட்டாங்கு சலிமேரை தாண்டி தானே அங்கே போனோம். ஷோ, சாரி மச்சி. வண்டி எடு, நீ வா மச்சான். தேவையில்ல, வண்டி எடு. வாட் கேன் ஐ டூ மச்சி? கிளம்பு கிளம்பு.
என்னடா அது எல்லாரும் வச்சுட்டு தனியாக வந்திருக்கேன்? இல்லை சார், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார். மாத்திரை வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். வீட்டில் யாரும் இல்லை, அதான். ஏன்டா உங்கள் ஆதார் ஒன்று சொன்ன எனக்கு என்னடா? எனக்கு ரூல்ஸ் தான் முக்கியம். எங்கள் அம்மா பற்றி தப்பாக பேசுகிறேன் சார். போலீஸ்காரனே கைண்டி பேசுறியா? எதுக்கு சார் படிச்சிங்க? அவன் என்ன பண்ணா? டேய் நீ யாரா? நான் யாராக இருந்தா என்ன சார்? அவன் தான் அவ்வளோ தெளிவாக சொல்கிறான் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு. சரி, தப்புனா ஃபைன் போடுங்க, இல்லை வீட்டுக்கு கால் பண்ணுங்க. அது விட்டு மேலே கேட்குறீங்க. யார் சார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது? ஓ ரூல்ஸ் பேசுகிறேன் இரு. சார் போலீஸாக செல்ஷனுக்கு கால்வலிக்கு நிக்கல மச்சான் பேர சொன்னதால வேலை இப்போ கையில் தம்பி ஏதோ ரூல்ஸ் பேசுறாரு. சார் தம்பி எல்லாரும் வச்சிருக்காப்ல, அவசரத்தில் ஆள் கூப்பிடாமட்டான். தப்பு தான். அதுக்காக ஃபைன் போடாம மேலே கேட்குறாரு சார். அவருக்கு என்ன சார் உரிமை இருக்கு? எதுக்கு சார் வச்சார் அவரு? வண்டி தூக்கு. என்னடா அவன்கிட்ட கேட்டு பார்க்கலாம்டா. இப்போ சொல்லு, போலீஸ்காரனை மதிப்பியா? நான் எப்போயுமே போலீஸ்காரனை மதிப்பேன். ஆனால் செத்தாலும் ஒன்றை மாதிரி போலீஸ்காரன் மதிக்க மாட்டேன். நீ அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்ட. சாவு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். நான் குறைச்சி காட்டுறேன். யோ சார், இப்போ அடிக்கிற அடியில் அவன் உடம்புல காயப்படாத இடமே இருக்கக்கூடாது.
கொண்டு வாயா அவனை. இப்போ சொல்லு போலீஸ்காரனை, என்ன மாதிரி இருக்க போலீஸ்காரனை மதிப்பியா? சாவடா. விட்டுருங்க சார். போதும் சார், போதும் சார், என்னால் முடியல சார். அப்போதான் சார் அதெல்லாம் எங்கள் அம்மா செத்துருவாங்க சார். இனிமே மதிக்கிறேன் சார், மதிக்கிறேன் சார், மன்னிச்சிருங்க சார். இப்போ சொல்லு, என்ன மாதிரி இருக்க போலீஸ்காரனை மதிப்பியா? இனிமே கண்டிப்பா மதிக்கிறேன் சார். விட்டுருங்க சார், என்னால சத்தியமா தாங்க முடியல சார். விட்டுருங்க சார். வாங்கப்பா, நீங்களாவது கொஞ்சம் சொல்லி இது பண்ணுங்க. வாங்க மச்சான், உட்கார். ஸ்டேஷன் போயிட்டு தான் மச்சான் வரான். ரெக்கார்ட் படி அவன் 2 மாதம் பெட் ரெஸ்ட்டு. ரெக்கார்டு இப்படி தான் இருக்குன்னு முன்னாடியே தெரியும்டா. ஆனால் அவன் மேலே கை வச்சிட்டான் மச்சான். அவனை ஏதாவது பண்ணியே ஆகணும். என்ன பண்ணலாம் சொல்லு, உனக்காக என்ன வேணா பண்ணலாம். உங்களுக்கெல்லாம் லேட்டாக வருது மச்சான். நான் எப்போ அவன் காலில் விழுந்து கெஞ்சணுனோ அப்போவே நான் தோத்துட்டேன் மச்சான். இத்தனை நாளாக நமக்குலாம் உரிமை இருக்குன்னு நம்பி என்னையே நான் ஏமாத்திட்டேன் மச்சான். பைத்தியக்காரத்தனமா. நம்மலாம் உருவத்தில் தான் மச்சான் மனுஷங்க, மதிப்பில் நான் இங்கே ஈனப்பிறவி. சித்தப்பா, இனிமே நீ போலீஸ்கிட்டலாம் பிரச்சனை பண்ணதா சித்தப்பா. ஏன்னா நீ கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ அழுக்கழுக்கையாக வந்துச்சு தெரியுமா? ஸோ இனிமேல் என்ன பிரச்சனையும் வச்சுக்காத சித்தப்பா, ப்ளீஸ் சித்தப்பா.
வரம்மா. ஆயிடா. தம்பி, யார்கிட்டையும் பிரச்சனை வச்சுக்காம போயிட்டு வாப்பா. சரிம்மா. என்னடா எப்படி இருக்கிற? சரி, எங்கே ஆட்ட போயிட்டுருக்க? என்னடா பார்க்குற? ஒன்றும் இல்லை சார். எங்கே போகிறேன்னு கேட்டேன். ஃபோட்டோகிராஃபி புழுதி காட்டுக்கு போகிறேன் சார். பேப்பர்ஸ்லாம் வச்சுருக்கியா? எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கேன் சார். கிளம்பு கிளம்பு கிளம்புன்றேன்ல, கிளம்பு. அதை போயிடுறேன் சார், அதை போயிடுறேன். என்ன சார், சாதாரண பப்ளிக் நினச்சிட்டிங்களா? மீடியா ஸ்டூடெண்ட்டு. நம்மளாம் தட்டில் தானே போட்டு சாப்பிட்றோம், தரையில் நக்கி இல்லையே. இவங்களாம் நம்ம மூஞ்சில் காரி துப்புனாலும் தொடச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கூணு கூண்டு போட்டு போனோம் இல்லை? போச்சு சாதி திருநாய போல அதிகார சாதி அத துரத்துது பாரு. உயிர் வாழத்தான் ஒத்துரிமைய தொலைச்சி பரதேசியா வாழுதே. நிலை மாறுமா